அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 98455177. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். கூலி படத்தோட இந்த ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருச்சு. படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே 1000 கோடியை கலெக்ட் பண்ண போகுது அப்படின்னு நிறைய தம்ப்லைன்லாம் பார்க்க முடியுது. 1000 கோடி அப்படிங்கிற விஷயம் பாசிபிள் தானா? 1000 கோடி கிட்ட நெருங்கிருச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் கூலி கூலி கூலின்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை தலைவர் ஸ்பீச்சை வேற டிவியில போட்டாங்க. டிஆர்பியில அது பயங்கரமான ஒரு இடத்த பிடிக்க போகுது அப்படின்றத சன் பிக்சர் சைட்ல இருந்து நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. அதோட ரிசல்ட் எப்படியும் கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் தான் வரும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் பேசின ஆடியோ லான்ச் அவ்வளோ பீக்ல இருக்கும். என்ன பேசுவார், ஏது பேசுவார்னு சன் பிக்சர்ஸ் வந்து அவரோட எல்லா ஆடியோ லான்ச் மட்டுமே வாங்கிடுவாங்க. அந்த படத்தோட ரைட்ஸ் வேற ஏதாவது சேனல் வச்சிருந்தாலும் இந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச் மட்டும் இவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் தலைவர் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே தலைவர் தான். எப்போ அந்த காக்காக்களுக்கெல்லாம் வந்துச்சோ தலைவரோட எல்லா படங்களோட ப்ரெஸ் மீட்டும், தளபதியோட எல்லா ப்ரெஸ் மீட்டும், அதாவது அந்த ஈவெண்ட்டும் இவங்க கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில் இது வரைக்கும் பண்ண ஈவெண்ட்ல ஏன் ஜெயிலர் தான் நம்ம இவ்வளோ நாள் வந்து பயங்கரமான ஸ்பீச், அதான்டா பயங்கரமா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லை, கூலி தான் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து சொல்றாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ். அன்னைக்கு மட்டும் சேட்டலைட்ல உட்காந்து அதிகமான நம்பர்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் இந்த டிஆர்பி ரேட்டிங்லாம் விடுவாங்க, அதில் வரும்பொழுது பார்ப்போம் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இல்லைன்னா எங்க ஒரு கெத்தா ஒரு படத்தோட ஸ்லாட்ல இறக்கியிருக்காருங்க அவங்கள. 6 to எனக்கு தெரிஞ்சு 9:30 9 o'clock சம்திங் ஒன்று. ஒரு படத்துக்கு மேல ஒரு ஈவெண்ட்டை பண்ண முடியும்னா அது சன் பிக்சர்ஸால தான் முடியும். அதையும் தாண்டி அவர் பேசின விஷயங்கள்லாம் பயங்கரமா வைரல் ஆகுது. அணியை பத்தி சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், அந்த மனுஷன் எவ்வளவு யதார்த்தமா இருக்காருன்னு பாருங்களேன். இதே வேற ஒரு படத்துக்கு அனிருத் பண்ணியிருந்தாருன்னா அனிருத்தோட கான்செப்டை பத்தி பேசியிருப்பார், அவரோட வளர்ச்சியை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா அவர் ஒரு குசும்புத்தனமா போய் கலாய்க்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் தலைவர், அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். அது அந்த மனுஷன்ட்ட இருக்கிற வரைக்கும் எதுவுமே நம்மளால அவர்கிட்ட அவரை எதுவுமே பண்ண முடியாதுங்க. அவரை அப்படிதான் சொல்ல முடியுது. இந்த 1000 கோடி அப்படின்றது இந்த ஈவெண்ட் தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா இல்லை, இந்த படத்தோட விளம்பரம் எங்கேயுமே நம்ம அதிகமாக பார்க்கல சன் டிவியை தவிர. ஏன்னா அவங்க சன் பிக்சர்ஸ் அப்படின்றதுனால வெளியே எந்த சேனலுக்கும் தர மாட்டாங்க. நியூஸ் பேப்பர்ல சின்ன காலம் மட்டும் இருக்கும், 14ஆம் தேதி முதல் அப்படின்னு இருக்கும். பஸ்ஸு, ட்ரெயின், ஆட்டோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய ஹைப்புன்னு ஒன்று இருக்குல்ல ஊர் சைட்லாம். செங்கல்பட்டை தாண்டிட்டா ஒரு ஹைப் இருக்கும்ல. இங்கே வந்து மெட்ரோவில் பண்ணலாம், ஏன் கபாலி மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் கூட பிளான் பண்ணலாம். ஆனால் செங்கல்பட்டு தாண்டி இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு போய் சேரணும்ல. அங்கே இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, என்னப்பா ரஜினியோட படம் என்ன வருது அப்படின்ற அளவுக்கு ஒரு பீக் கொடுத்துருக்கு. அப்படின்னா இதுதான் நம்ம சொன்ன மாதிரி இந்த சண்டே போட்ட அந்த ஈவெண்ட்டு லேடிஸ் எல்லாமே போய் சேர்ந்துருக்கு. இந்த மனுஷன் இப்படிலாம் பேச மாட்டாரு, லோகேஷ் ஏன் இவ்வளவு புகழ்றாரு, யார் அந்த லோகேஷ் எல்லாருக்குமே தெரியும். லியோல இருந்து பண்ணாரு, விக்ரம் பண்ணாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ரஜினி இவ்வளவு தூரம் சொல்றாரு அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதனால இந்த படத்துக்கு லேடிஸ் மத்தியிலையும் அதிகமான எதிர்பார்ப்புகள் வந்துருச்சு. 14ஆம் தேதி நான் தான் சொல்றேன், தேட்டர் திருவிழா மாதிரி இருக்க போது அப்படியே அந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு தெரியல. தேட்டர் ஓனர்ஸுக்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது. அதனாலதான் அந்த 14ஆம் தேதி எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. கிட்ட நெருங்கிட்டோம். அந்த நேரத்தில் இந்த கலெக்ஷனை பற்றி பேசும் பொழுது நம்ம எல்லா தேட்டர் ஓனர்ஸ்ட்டும் பேசிட்டோம். தம்பி, ஒரு வாரத்துக்கு டிக்கெட் கேட்காது, டிக்கெட் ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கு. கமலா சினிமாஸ் விஷ்ணு கூட சொல்லியிருக்காரு, நாங்கள் டிக்கெட்டே ஓப்பன் பண்ணல, வெளியே ஒருத்தர் பிளாக்ல விற்கிறாரு, அது எவ்வளோன்னு என்கிட்டயே வந்து அந்த ரேட்டுக்கு விற்கிறான். அதெல்லாம் எனக்கு பார்க்கும்பொழுது இதாக இருக்குது, யாரும் ஏமாந்துடாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹானஸ்டாக பேசியிருக்காரு. ஆனால் நடக்குது, அது நம்ம தடுக்க முடியாதுங்க. இப்போ எப்படி நம்ம சொல்கிறோன்னா, சில விஷயங்கள்லாம் ஆன்லைனில் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே அலௌடு இல்லை, ஆனால் அவங்களாம் யூபிஎன்லாம் போட்டு விளையாடுறாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் வந்து நீங்கள் எதையுமே தடுக்க முடியாது. நம்மகிட்டே கேட்டாங்க, நான் வாங்கினேன் 3500 ஒரு டிக்கெட்டு, என்ன தலைவரை பார்க்கணும், அப்புறம் என்ன போய் இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க சைட்லாம் பேசும்போது 3500 என்ன 3500, ஒரு இடத்துல இருக்கு செலிப்ரேஷன், அங்கதான் 7000 ரூபாய் உனக்கு வேணுமா அப்படின்றாங்க. நிறைய பேர் கமெண்ட் கூட போடுறாங்க, இந்த மாதிரி 7000 10,000 டிக்கெட் விக்குது, அதை பத்தி ஏதாவது பேசுங்களேன், டிக்கெட்டை பத்தி கொஞ்சம் கம்மி பண்ண. 10,000 வாங்கினா ரெடின்றாங்க. நம்ம தான் சத்தின் பிரதர்லாம் பேசியிருந்தோம், அதுக்கப்புறம் ரஜினி ஃபேன்ஸ்லாம் அதிகமா பேசியிருந்தோம். எல்லாருமே சொல்றாங்க
10,000 நாள் நாங்க வாங்குவோம். எங்க தலைவரை நாங்க இப்படி பார்க்க ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தோம். ஜெயிலர்ல அது சாம்பிள், இங்கதான் படமே, எங்க கிட்ட நீ நெருங்க முடியாது. இல்ல நான் என்ன அப்படி ஜெயிலர்லயே அவர் ரொம்ப இதா தான் நடிச்சிருந்தா, ஸ்டைலா நடிச்சிருந்தது, மேல என்ன ஜெயிலர்ன்றீங்க, கூலி பார்த்துல மாச பார்த்துல, இன்னும் படமே பார்க்கல அவங்க. ட்ரெய்லர்ல இன்னும் அந்த பிளாஷ்பேக் சீனுமே அந்த ட்ரெய்லர்ல பார்க்கல. எல்லாருமே பயங்கரமா அந்த காப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது தனி வைபுங்க அது. அதான் சொல்றேன். அதனாலேயே இதை வந்து அந்த ஃபேன்ஸ் ஒரு 4-5 நாளைக்கு கிட்ட நெருங்கிட்டாங்கல்ல, தேட்டர் ஓனர்ஸ்ல வராதீங்கன்றாங்க. 3,500 ரூபாய், 7,000 ரூபாய், 10,000 கொடுத்து கூட நாங்க பார்ப்போம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரஜினி படத்துக்கு போலாமா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் தயாராயிட்டாங்க. இதுக்கு மேல வேணும். ஏன் அதுல டவுட் 1000 கோடின்றது? வார் 2 எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல கையை விட்டு எண்ணிரலாம்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரீன் தான் போடுறாங்க வார் 2-வை. அதிகமா மக்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டல. இது வந்து அவங்க ஒரு ஃபார்முலா மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. ஓகே, 1300 ஸ்கிரீன் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு 800, 900 எதுக்கு நம்ம கூலிக்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது வார் 2 போல. அதுக்கு கூட வாங்க அவங்க ஆர்வம் காட்டல. ஏன்னா தலைவன் தலைவி கூட நாங்க போட்டுக்கிறோம், வார் 2 எங்களுக்கு வேணான்னு இப்போதைக்கு அதை தள்ளி வைக்கிறாங்க. ஸோ இது இங்க ஒரு ஆளுமைப்படுத்துது இல்லை, அதுதான் கூலி. கேரளா போங்களேன், எனக்கு தெரிஞ்சு மஞ்சுமல் பாய்ஸ், அதுக்கப்புறம் லூசிஃபர் 2, எம்புரான், இந்த படத்தெல்லாம் அப்படியே ஓரங்கட்டுது கூலி. படம் வந்து இன்னும் ரிலீஸே ஆகல, இப்பயே வந்து கிட்டத்தட்ட 100 கோடி நெருங்கிடுச்சுன்றாங்க. அந்த மக்கள்லாம் இன்னொரு ரிப்பீட் ஆடியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. தலைவரோட வெறியர்கள் கேரளாவில் நிறைய பேர் இருக்காங்க. மறுபடியும் அவங்க பார்த்தாங்கன்னா அங்கிருந்து நம்ம ஒரு 150 கோடி 200 கோடி எதிர்பார்க்கலாம். கேரளால இருந்து மட்டும் நீங்க அதாவது ஒரு கணக்கு வச்சுக்க, 150 கோடி. அப்படியே அந்த பக்கம் கர்நாடகா போனா உபேந்திரா இருக்காரு, சிவராஜ்குமார் இருந்தாலே அது தெரிக்கும், அப்படி தெரிச்சதுதான் ஜெயிலர். இப்போ வந்து உபேந்திரா இருக்காரு. அந்த கண்ணு அஹிபால்ஸுக்காகவே ஒரு கேங் இருக்கும், ஒரு கூட்டம். நம்ம தலைவர்லாம் அப்படி முடி ஒதுக்குனா ஒரு ஸ்டைலு அப்படின்றோம், உலகநாயனுக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கும். அந்த மாதிரி உபேந்திராவுக்கு வந்து அந்த கண்ணு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதை பார்க்குறோம். ஏன்னா லோகேஷ் வந்து எதெல்லாம் பார்த்து வளர்ந்தாரோ அதெல்லாம் கொண்டு வராருங்க, அதுதானே பெரிய விஷயம். அதனால கர்நாடகாவில் அங்கே இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு, உபேந்திராக்காக நாங்கள் போவோம், அது என்ன நடக்குது, அது அந்த பஸ்ஸிட்ட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இன்னும் ஆர்வமாக இருக்காங்க. அங்கே வந்து KGF 2, அதுக்கப்புறம் காந்தாரா இந்த மாதிரி இருந்துச்சுல்ல, அது கூட காம்படிஷன்ல இருக்கு. KGF 2-ஓட காம்படிஷன்ல இருக்கு நம்ம கூலி. இங்க இருந்து ஒருத்தன் போய் அங்க ஒரு ஆளுமை பண்றாரு அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயம். அப்படியே அந்த பக்கம் தெலுங்கு போங்க, புஷ்பா 2, ஹானஸ்டா சொல்றோம், அது கிட்ட நெருங்க முடியாது. 1800 கோடி எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அவன் எங்கெங்க தியேட்டர்ல பெய்ட் பிரீமியர் பண்ணா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் என்னன்னு தெரியும். ப்ரொமோஷன் சன் பிக்சர்ஸ்ட ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இங்க இருந்து ஒரு ஏரியாவுக்கு அல்லு அர்ஜுன் போய் நார்த் சைட்ல அங்க போய் இறங்கி ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாரு. அதுக்கு உண்டான ஹைப் அங்கே கிரியேட் ஆச்சு. அங்கிருந்து வந்த பெரிய தொகை தான் புஷ்பா 2-ஓட இவ்வளோ சக்ஸஸ்க்கு உண்டான காரணம். அப்போ அங்கே ஹிந்தியிலே பெரிய படங்கள் எதுவும் ஆகலை. ஸோ அதனால அந்த கலெக்ஷன் வரல. பாகுபலி இருக்கும்ல, புஷ்பா 1 இருக்கும்ல, அதை விட என் பந்தயத்துக்கு இப்போ மாரி படத்தில் தனுஷ் சொல்கிற மாதிரி தான், போட பாடுறா ஃபுல்லாக நாங்கள் தாண்டா அப்படின்னு தெலுங்குல அங்கே கமிட் பண்ணிட்டார். ஹிந்தி சொல்ல வேணா, அமீர் கான் வந்து இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காரு. வார் 2 போடுற ஸ்க்ரீனை விட நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவலாக நம்ம கேட்டிருக்கோம். நிறைய பேர் சொன்னாங்க புக்கிங் ஆகலை, பெரிய ஹைப் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. எதிர்பார்ப்பு இருக்கும். நீ வார் முதல் நாள் போட்டுக்கோ, வார் 2 முதல் நாள் போட்டுக்கோ, 2வது நாள் கூட போட்டுக்கோ, 3வது நாள்லேருந்து கூலி செல்ஃப் அடிச்சு அப்படின்னா அங்கே ஃபுல்லாக காலி. வார் 2 அப்படியே அமைக்கிட்டு கூலி ஏறி. ரீசெண்டா அமீர் கான் கூட கூலி படத்தோட வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக பூஜைலாம் பண்ணதா ஒரு சில போட்டோஸ்லாம் பார்த்துருந்தேன். இல்ல அது எல்லாத்துக்கும் உண்ட இயல்பு தாங்க. ஆனா அவர் கான்பிடண்டா இருக்காருல்ல. என்ன ஹைனாக்ஸ்க்கு ஏங்க அவர் பேசணும்? ரஜினிக்காக நடிச்சு கொடுத்தாரு, போக வேண்டியதானே. தலைவருக்காக ஒருத்தன் நிக்கிறானா, இந்த வடச்சென்னை படத்துல அந்த போர்வையை கூட்டு குத்துவாங்கல்ல, அந்த மாதிரி போர்வையை தூக்குனா உள்ள நம்ம அமீர் கான் இருக்காரு தலைவரை காப்பாத்த. என்ன அதுதான் சொல்றேன். அந்த ஒரு அது இதையும் தாண்டி அவர் பெரிய சூப்பர் ஸ்டார், அவருக்கு நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு தெரியல, ஆஸ்தான ஒரு ரசிகருக்கு தெரியல, அந்த மனுஷனுக்கு நான் ஒண்ணு பண்ணுவேன்டா அப்படின்ட்டு இறங்கி பண்றல அமீர் கான். அதுதான். ஸோ அங்கேயுமே இது பண்ணியாச்சு. இப்போ ஓவர்சீஸ் வாங்க, ஓவர்சீஸ்ல வந்து நம்ம தமிழ்நாட்டு வந்து நிறைய படம், புஷ்பா 2 அங்கதான் அங்கிருந்து ஒரு பெரிய கலெக்ட் பண்ணிச்சு. தமிழ்நாட்டு வயசுல எடுத்துக்கிட்டோம்னா ஏகேக்கு ஒரு மார்க்கெட்டை உருவாக்குனது குட் பேட் அகலி. நம்ம தளபதி அவர்களுக்கு வந்து உருவாக்குனது வந்து லியோ, கோட்டோட எனக்கு பெருசா ஓவர்சீஸ்ல ஹைப் கொடுக்கலனாலும் லியோ கொடுத்துச்சு. அதான் வந்து நம்ம ஆளு என்ன பண்றாரு, அப்படி லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு எல்லா படங்களையும் தள்ளி விட்டு மேல உட்காந்துட்டு இருக்காரு. என்ன கண்ணுங்களா அப்படின்ட்டு. ஜெயிலர் அதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு, இருந்தாலும் அதுக்கு மேல இருக்காரு. இன்னொரு நம்ம கிட்ட கேட்கக்கூடிய, நம்மளும் ஆஃப் ஸ்கிரீன்ல பேசியிருந்தோம், தமிழ்ல தான் வந்து 2.0 தலைவர் பண்ணிட்டாருல்ல, அதுக்கப்புறம் ஜெயிலர் இருக்காருல்ல, அதுக்கப்புறம் லியோ இருக்குல்ல, விக்ரம் இருக்குல்ல, அப்புறம் எங்க வந்து இந்த கூலி உட்காரும்? கூலி உட்காரும் இங்கன்னா எல்லாத்துக்கும் மேல உட்காரும். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த வயசுல ஒரு மனுஷன் கூலி ரிலீஸே ஆகல 1000 கோடின்றதை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம், நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும். முதல்ல கூலி
ரெண்டாவது 2.0. சரி ஓகே 800 கோடி அடிக்காதரா அப்படின்றீங்களா? 700 கோடி அடிக்கல கூலி. அப்போ 2.0 கூலி ஜெயிலர் 3 இடம். நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும் போது மொதல் 3 ரேங்க்ல வந்துடுறா அப்படின்லாம் எங்க அம்மா அப்பா என்னை அடிச்செல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஸோ 3 இடத்துலையுமே அவர் தானே இருக்காரு. அடுத்து ஜெயிலர் வந்துகிட்டே இருக்குல்ல, ஜெயிலர் 2 அவரு அடுத்து அங்கே தானே உட்காருவாரு. இந்த மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதனால இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 600-700 கோடி இப்போ வரைக்கும் ஆயிருக்கு. டேபிள் ப்ராஃபிட் வந்து, அதாவது டேபிள் பிஸ்னஸ் வந்து 550ன்னாங்க. இப்பயும் அங்கே லியோ அடிச்சிருச்சா, விக்ரம் அடிச்சிருச்சா, எல்லா படங்களையும் அடிச்சிருச்சு. இப்போ மேலே யார் இருக்கா? அவர் இன்னும் யார் அவர் வந்து சைடு போடணும்? அவர் படங்கள் தான் 2 இருக்கு, ஜெயிலர் அண்ட் வந்து 2.0. மேலே பார்த்தா அவர் மட்டும் தான் இருக்காரு, இதான் வரங்கண்ணா அப்படின்ட்டு. அவரோட படத்தை அவர் தான், இதுதான் கலாநிதி மாறன் சொல்றாரு, அவர் ரெக்கார்ட் மேக்கர் கிடையாது, ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்ட்டு. அதை படத்துக்கு படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்றப்ப அந்த குதிரமால் எவ்வளவு வேணா பந்தயம் காட்டுங்க, தப்பே கிடையாது. கூலி படத்தை பத்தி இவ்வளவு விஷயங்கள் பேசணும். இந்த நேரத்துல வந்து கூலி படத்தோட எக்ஸ்க்ளூசிவான ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னா லதா ரஜினிகாந்த் தான். ஸோ அவங்க வந்து ரீசெண்டாக கூலி படத்தை வந்து பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பார்த்து முடிச்சுட்டாங்களாம். பார்த்துட்டு அவங்களோட ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூவாக வந்து ரஜினிகாந்த் சார் கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்களோட கெரியரில் ஒரு 50 வருஷமா வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய படங்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு ஃபேனா ஒரு ஒய்ஃபா வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் அப்படிங்கறதா என்னோட ஆசைன்னு லதா ரஜினிகாந்த் போயிட்டு ரஜினிகாந்த் சார் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து ரஜினிகாந்துக்கு அடுத்தது மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, அடுத்த படமுமே லோகேஷ் கூட பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியும் வந்திருக்கதா கேள்விப்படுறோம். எல்லாருக்குமே அவங்களோட மனைவி தான் முதல் ரிவ்யூவர்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அஜித் ஷாலினி அவங்க வந்து அஜித்தோட எல்லா படங்களும் இந்த காலகட்டம் இல்லை, அந்த காலகட்டம் வரைக்கும் ஷாலினி தான் ஃபர்ஸ்ட் போய் ஷோ பார்ப்பாங்க. ஏகே போக மாட்டார். பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னா நல்லான்னு சொல்லுவாங்களா, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. ஏகே அதை நினைச்சுதான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு இன்ன வரைக்கும். சங்கீதா விஜய் அவர்களும் அப்படிதான். சங்கீதா அவர்கள் வந்து கரெக்டா படம் பார்த்துட்டு வந்துட்டு வேலைக்கு ஆகும் ஆகாதுன்னு சொல்லிடுவாங்களா, அதுவுமே அங்க ஒரு மாதிரி அழகா போகும். அது அவங்களுக்குள்ள 2 பேருமே ஹார்ஷா இருக்க மாட்டாங்க. விஜய் வந்து பயங்கர கோவக்காரர் தான், ஆனா எல்லாருமே அவங்க மனைவி முன்னாடி எப்படின்னு தெரியும்ல, சமீபத்துல பார்த்துருப்பீங்க, காலில் விழ போவாங்க, வேணாம் வீட்டுக்கு போனா நான் விழணும், வீட்டுல போனா நான் விழுன்னு ஏகே சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரிதான் இதுதான் 50 ஆண்டு சினிமா வாழ்க்கையில ரஜினி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வச்சிருக்கிறது மனைவி அவர்களை. ஏன்னா அவர் பண்ண நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாம் கூட வந்து பார்த்துருக்காங்க. சினிமாவில் அவர் கதை தேர்வு, அந்த மனுஷன் மாதிரி கதை தேர்வு பண்ண முடியாது. ஒன்ஸ் அதை தேர்வு பண்ணிட்டாருன்னா அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டார். டைரக்டருக்காக ஃபேமிலிட்டி யாரையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டார். நான் ஒரு படம் கேட்டிருக்கேன், நான் பண்ணுறேன், யாரும் இதில் தடையிடக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு ரூட்டில் போகிறவர். ஆனால் அவங்களுக்கு உண்டான ஒரு இதுன்னு இருக்கும்ல, எவ்வளோ பேர் வேணால் அதுக்கான ரிவ்யூ சொல்லிட்டோம். ஒரு அம்மா நம்ம சொல்லும் பொழுது எப்படி இருக்கும், நம்ம மனைவி சொல்லும் பொழுது எப்படி இருக்கும், வீட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்ல. ஒரு அம்மாவா இன்ன வரைக்கும் ரஜினி அவர்களை வழி நடத்துறது வந்து லதா அவங்க தான். ஸோ அவங்களே பார்த்துருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். பேட்டைக்கு நடந்துச்சு. பேட்டையில் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா ரோஹிணி வந்துடுவாங்க. ரோஹிணி வந்துட்டு அவங்களால உடம்பே முடியலனாலும் தலைவர் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ரோஹிணி வந்துடுவாங்க. எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ரோஹிணி வந்துடுவாங்க, அதான் வழக்கம். காசி போவாங்க. ஸோ இந்த முறை அவங்க முன்கூட்டியே பார்க்கணும்னு ஆர்வம். ஏன்னா என்ன 1000 கோடின்றாங்க, என்ன பண்ணி வச்சிருக்காரு இவர், என்ன மேஜிக் இது அப்படின்னு ஒரு விஷயம். அதனாலேயே அந்த படத்தை பார்த்துருக்கிறதா நம்மளும் கேள்விப்பட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட படத்தை பார்த்துருக்கிறதாவும் நம்மளுக்கு தகவல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நம்ம போடணும் அப்படின்னா படம் ரொம்ப அப்படியே எனக்கு பார்க்கும் பொழுது 10 பாஷான்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து மற்றவங்க சொல்றதெல்லாம் மீறிடலாம். 10 பாஷா எக்ஸமோ நீங்கள் உங்களை நான் இப்படி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அது இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் இப்படி ஒரு கதை பண்ணாமல் இப்போ பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு. ஒருவேளை அவங்க ஃபுல்லாக கூட பார்க்காம எழுந்து வந்திருக்கலாம். ஏன்னு சொல்லுங்க, அந்த க்ரௌடோட நான் போய் பார்ப்பல, ஃபேன்ஸோட நான் உட்காந்து பார்ப்பலைங்க, எனக்கு அதுதாங்க வேணும், அதுதான் எனக்கு வேணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக. ரோஹிணி மறுபடியும் அந்த பால்கனி வந்து ரஜினி அவர்கள் படம்னாலே ஃபேமிலிக்குன்னு எழுதப்பட்டிருக்கும். லிங்கா யாத்திரான்னு எல்லாம் வருவாங்க, ஐஃபோனில் பாதி படம் இருக்கும். ஸோ அந்த ஃபேன்ஸோட மாஸ் இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து படத்துக்கே ஃபேமிலி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ரசிகர்களோட ரசிகராக உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றதான். ஸோ கூலி 1000 கோடி அடிக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வச்சிருச்சுல, போதண்டா இது போதண்டா நம்மளுக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இதை உடைக்கிறதுக்கு ஜெயிலர் 2 வரும். நீ எல்லா படங்களுக்கும் ரஜினியோட படங்களை உட்காந்து நம்ம பேச போகிறோம்.